அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். என் மகன்களாகிய நாசர் நசீருக்கு உன் அன்பு தாயின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் தங்கங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் செல்லங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் முத்துக்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் மாணிக்கங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் வைரங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் வைடூரியங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் உயிர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் என்றென்றும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன். உங்கள் இருவருக்கும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைக்க அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். நீங்கள் இருவரும் இரையச்சம் உள்ள தக்வா உள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் மனைவி மக்களையும் பார்க்கிற பிள்ளைகளாகவும் தாய் தகப்பனை மதிக்கின்ற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைத்து உங்களுக்காகவே துஆ செய்யும் உங்கள் அம்மா அத்தா. உன் தாயின் அன்பும் பாராட்டும். மகனே மகனே அன்பு மகனே கண்ணே கனியமுதே, என் உயிரே நீங்கள் தானடா, என் உலகமே நீங்கள் தானடா, உங்களுக்காக வாழ்ந்தேனடா. என் இளம் வயதில் நீ கருவில் இருப்பது கண்டு மகிழ்ந்தேனடா. நீ உள்ளே உதைப்பது கண்டு உணர்ந்தேனடா. நீ வருவதை எதிர்பார்த்து மகிழ்ச்சியில் நெளிந்தேனடா. நீ வெளியே வர துடித்தேனடா. நீ வந்தவுடன் இன்பம் கொண்டேனடா. நீங்கள் 2 குழந்தைகளாய் இருப்பது கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தினேனடா. முதலும் முடிவுமாய் உங்களை பெற்று எடுத்தேனடா. நீங்கள் இந்த பூமிக்கு வந்தவுடன் பூரித்துப் போனேனடா. உங்களை வளர்ப்பதற்கு இரவும் பகலும் கண் விழித்தேனடா. நீங்கள் குழந்தைகளாய் இருந்தபோது ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரசித்தேனடா. உங்களை ஈ எறும்பு அணுகாமல் பேணிக் காத்தேனடா. உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட என்னால் தாங்க முடியாதேடா. உங்கள் கண்ணில் நீர் வழியக்கூடாது என்று இறைவனிடம் நீண்ட ஆயுளைக் கேட்டேனடா. நீங்கள் பள்ளிக்கூடம் போகையில் பார்த்து பார்த்து வழி அனுப்பினேனடா. நீங்கள் கல்லூரியில் சேரும்போது வந்த பிரிவை எண்ணி கலங்கி நின்றேனடா. நீங்கள் படித்து பட்டதாரி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனடா. அதனால் உங்களுக்கு வந்த அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டேனடா. நீங்கள் படித்து பட்டம் வாங்கியவுடன் பரவசம் அடைந்தேனடா. ஒன்றாய் உறங்கி ஒன்றாய் சாப்பிட்டு 25 ஆண்டு காலம் ஓடிவிட்டதடா. நீங்கள் இருவரும் பருவம் அடைந்து விட்டீர்கள் என்று அறிந்தோமடா. நாங்கள் உனக்கு தக்க துணையை தேடித் தந்தோமடா. உங்கள் இருவருக்கும் 33 ஆண்டுகள் முடிந்து 34ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறீர்களடா. நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் எங்களுக்கு நீங்கள் குழந்தைகள் தானேடா. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு காலமும் அடியெடுத்து வைக்கும் போதும் உன் தேவை என்னவென்று அறிந்து நீங்கள் கேட்காமலேயே நிறைவேற்றினார் உன் தந்தை. இனிமேல் எங்கள் தேவை என்னவென்று அறிந்து வாழ்வது உங்கள் கடமையே. இதுவரை உங்களுக்கு எந்த குறையும் நாங்கள் வைத்தது இல்லை, இனிமேலும் வைக்கப் போவதும் இல்லை. இப்படி உன் தாயும் தந்தையும் ஆகிய நாங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி வைத்தோமடா. பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாய், மனைவிக்கு நல்ல கணவனாய், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாய், ஒழுக்கத்தில் சிறந்த மனிதனாய், அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியானாய், எல்லோரும் பாராட்டும் பண்புடையவனாய், அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த நல்ல மகனாய், பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. என்றும் தாய் தந்தையாகிய நாங்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். உங்களுக்காகவே வாழ்ந்தோம், உங்களுக்காகவே வாழ்வோம், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.